உன்னோட நூலகத்தில் இருக்கிற புத்தகங்களில் இருக்கிற கதைகளில் எத்தனை கல்பனாக்கள் இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமாங்கிறாரு. இவன் ஒரு கணம் யோசிக்கிறான். நான் அப்படி யோசித்தது இல்லைங்கிறான். நீ அப்படி எடுத்து படித்தாதான் ஒரு நீ பார்த்தது ஒரு கல்பனாவின் வாழ்க்கை. உன்னை போல 1000 கல்பனாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கதையெல்லாம் அந்த நூலகத்தில் இருக்குது. நீ அதை எடுத்து படிச்சுட்டு வான்னு அவளை அனுப்புகிறாரு. அவர் சொன்ன மாதிரியே முதல்ல தேடி ஒவ்வொரு நாவலாக பார்க்குறா. நாவலில் வந்து பிரட்டி பார்க்குறா. கல்பனான்னு ஏதாவது கதாபாத்திரம் பேர் வந்தால் அந்த கதையை படிச்சிடுறான். அப்படி ஒரு 10 கதைகள் படிக்கிறா. அந்த 10 கதைகளில் இருக்கிற 10 கல்பனாக்களின் கதை வந்து இவளை விட ரொம்ப உக்கரமாக இருக்குது. ஒரு கல்பனா இவ்வளோ மாதிரி சிரமப்படுற கல்பனா வந்து அப்படியே படிச்சுக்கிட்டு அரசு தேர்வுக்கு படிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்து வாழ்க்கை உயர்ந்து போகிறான். இன்னொரு கல்பனா புருஷனோட கொடுமையை எடுத்து கேள்வி கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வெற்றி கொள்கிறான். இன்னொரு கல்பனா வந்து சாதாரண விவசாய குடும்பத்து பொண்ணாக இருக்கிறான். இப்படி நிறையா கல்பனாக்களை அவளை படிக்க படிக்க தன்னோட சொந்த துயரம் அவளுக்கு வடிஞ்சு போயிடுது. அப்போ புத்தகம் வாசிப்பதன் வழியாக அவளுக்கு ஒரு புதிய உற்சாகம் வருது. தன்னையோட திருமணத்தை பற்றி கவலை மூலம் தொடச்சி எரிஞ்சிட்டு இந்த சின்ன நூலகத்தில் இருக்கிற இவ்வளவு புத்தகங்களே ஒரு மனுஷியை வந்து இவ்வளவு மாற்ற முடியும் என்றால் இன்னும் வாசிப்பை தேடி போக போக எவ்வளோ தூரம் போகலான்னு சொல்லி அவளுக்கு வந்து புத்தகத்தோட வாசிப்போட அருமை உணர்த்துற மாதிரி எஸ்ரா அந்த கதை எழுதியிருப்பார். அந்த கதையில் வர்ற அந்த பெரியவரோட பேர் வந்து சதாசிவம். நம்ம ஊரில் சதாசிவம் யாருன்னா நாங்கள் தேவதாஸ் ஐயாவை தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாசிப்பு தான் எனக்கு நந்தன் கனகராஜ் மற்றும் பெரியார் குமார் உள்ளிட்ட நிறையா தோழர்களுக்கு இருந்தது. தேவதாஸ் ஐயா அந்த பகுதிக்கு வந்த பிறகு தான் ஒரு புதிய ஜன்னல்களை எங்களுக்கு திறந்து விட்டாங்க. இது மட்டும் வாசிப்பல்ல, மேற்கு நாடுகள்லேருந்து கிழக்கு நாடுகள்லேருந்து அரபு நாடுகள்லேருந்து நிறைய இலக்கியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி புதிய இலக்கியங்களை அறிமுகப்படுத்தி வைத்து நாங்கள் எப்போதெல்லாம் இலக்கியத்தில் சோர்ந்து போகிறோமோ அப்போதெல்லாம் எங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு சதாசிவம் ஐயாவைத்தான் தேவதாஸ் ஐயாவை பார்க்கிறேன். அப்படிப்பட்ட தேவதாஸ் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வின் தலைமையுரை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரஜினி பெத்ராஜமா வந்து ராஜபாளையத்தில் ரஜினி பெத்ராஜமா ராஜபாளையத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு, அதாவது நான் பார்த்த அளவில் பழகின அளவில் ஒரு பண்பட்ட ஆளுமையாக. நான் ராஜபாளையத்துக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னே வந்தபோது முதல் நிகழ்ச்சி அவங்க சிங்கப்பூர் இங்கே கவனிக்க என்ன இருக்கிறது எளிமையான ஒரு நிகழ்வில் இயற்கை சம்பவத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அது கவனிக்கும்போது தான் தெரியும். ஒட்டு மொத்தமும் ஏன் அந்த தட்டான கவனிக்குது, அது மாதிரியான விஷயங்கள். ஒரு சமூகத்தில் ஒரு பண்பாட்டில் ஒரு ஆளுமையை நம்ம ஏன் கவனிக்கிறோம், இவங்க முக்கியமானவங்க அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோம், அந்த அளவுக்கு விஷயங்கள் உள்ளது அந்த ஆளுமை, அந்த உயிரினம். இப்போது வங்காள மொழியில் ஒரு முதல் பெண் சுயசரிதம் எழுதினவங்க யாருன்னா பள்ளிக்கூடமே போகாத ஒரு பெண். 12 வயசில் கல்யாணம் ஆகி ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் வாக்கப்பட்டு போகிறாங்க. படிக்காதவங்க வேலைகளோ, ஜமீன்தார் குடும்பம்னா அன்றாட செமையான வேலைகள் இருக்கும். இதை செய்யவே அவங்களுக்கு போதுமான நேரம் இருக்காது. இதை மீறி அவங்களுக்கு ஒரு அக்கறை வருது. அந்த அம்மாவுடைய மகன் படிக்க தொடங்குகிறான். இந்த அம்மாவுக்கும் படிக்கணும்னு ஆசை வருது. மகன் படிக்கிறத பார்த்து அகரவரிசைகள் படிச்சுட்டு எழுத்து கூட்டி படிக்கும்போது இந்த அம்மாவும் அவனை ரகசியமாக கவனித்தபடி மனசுக்குள்ளேயே படிக்கிறாங்க. சைதன்ய வைபவம் அப்படின்னு பெங்காலில் ஒரு நூல், ஆன்மீக நூல். அதில் இருந்து ஒரு புத்தகம் ஒரு பக்கத்தை கிழிச்சு வச்சுக்கிட்டு அடிக்கொருக்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு உற்சாகம் தருது. ஏதாவது படி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அப்போ மகனோடு சேர்ந்து தாயும் கல்வி கற்று ஒரு நாளில் தன்னுடைய சுயசரிதத்தை எழுதி வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க உயர்றாங்க. வாசிப்பும் எழுத்தும் யோசனையும் அக்கறையுமா. அவங்க எழுதுனதில் பெரிய விஷயங்கள் ஒன்று இல்லை, அன்றாட நிகழ்வுகள், குடும்ப சம்பவங்கள் தான் எழுதியிருக்காங்க. தன் அம்மா உடம்புக்கு முடியாமல் கிடந்த போது கூட
அவங்கள உடனே போய் பார்க்கும்படி அவங்களுக்கு அனுமதி இல்லை வீட்டில். அதெல்லாம் எழுதுகிறாங்க. நான் ஒரு பையனாக பிறந்திருந்தா இப்போ ஓடி போயிருப்பேனே, இதெல்லாம் அவங்க எழுதுகிறாங்க. இன்றைக்கு வங்காள வாசகர்கள் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க எழுதுனதே பெரிய விஷயம். பெரிய விஷயங்களை அவங்க எழுதலைன்னா கூட சாதாரண நிகழ்வுகள், குடும்ப நிகழ்வுகள் ஒரு பெண்ணை பொறுத்தளவில் எவ்வளவு வன்முறையை கொண்டதாக இருக்குது, அதை சொல்லாமல் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அப்படியே பேசிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பேசுகிறதே பெரிய விஷயம். அந்த அம்மா சுயசரிதை எழுதுன மாதிரி, அதாவது அந்த சம்பவங்கள் பின்னாடி எவ்வளவு ஒடுக்குமுறை இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க நேரடியாக சொல்லலை. ஆனால் அதை சொல்லாமல் அவங்க சுயசரிதத்தில் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த சுயசரிதத்தை இன்றைய வாசகன் வர 150 வருஷத்துக்கு பிறகு கூட வங்காள வாசகனை வாசிக்க வைக்கிறாங்க. அப்போது நீங்கள் வாழ்க்கையில் பங்களிப்பு செய்யணும், அக்கறையோடு இந்த உலகத்தை கவனிக்கணும், இந்த தட்டான ஒட்டுமொத்த உலகமும் கவனிக்கும்படி சூழ்கிறது, அது மாதிரி செய்யணும்னா என்ன? மீண்டும் மீண்டும் உங்களால் நேசிக்க முடிந்தால், மறக்கவும் மன்னிக்கவும் முடிந்தால், கசப்புணர்வு, முகச்சுளிப்பு, அவநம்பிக்கை இல்லாது வளர்ந்து வர முடிந்தால், சிறப்பான வாழ்க்கையை 50% நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். அப்போ இன்னும் 100% வாழ்கிறதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த 50% வந்துட்டால் மற்ற 50% தானாக வந்துடும். அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட ஒரு ரசவாதம். ஒரே ஒரு தமாஷோட, இவ்வளவு அக்கறை இந்த விஷயங்கள் சீரியஸான துணியில் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு அனெக்டாட் மாதிரி, ஒரு விமான நிலையத்தில் ஒருத்தர் அவசரமாக கடைசி நிமிஷத்தில் வர்றார் அமெரிக்கா போகிறதுக்காக. நிறைய லக்கேஜ் கொண்டு வர்றார். ஒரு வேலையாள் வந்து இதை மும்முரமாக ஏற்றிக்கிட்டு இருக்காரு, எடை போட்டு ஏற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் இந்த பயணி வந்து சுள்ளுன்னு விழுறாரு, அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு, பொறுமை இழந்து இருக்கார். அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இதெல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் அவருக்கு வண்டியில் ஏற்றி விடுறான் விமானத்தில். அங்கே இருக்கிற ஒரு பயணிக்கு கேட்குறாரு, இன்னொரு பயணி, ஏன்ப்பா அந்த ஆள் சில்லுன்னு விழுறான் காரணமே இல்லாமல், ஏன் நீ பதில் சொல்லலை, ஏன் ரியாக்ட் பண்ணலை? அவன் சொன்னான், நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, இவர் அமெரிக்கா போவார், இந்த லக்கேஜ் எல்லாம் ஜப்பான் போகும். நன்றி நண்பர்களே.